தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவரும் டிஜிபியுமான ஏ.கே. விஸ்வநாதன் இன்று பணி ஓய்வு பெறுவதையொட்டி எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் பிரிவு உபச்சார விழா நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவரும் டிஜிபியுமான ஏ.கே. விஸ்வநாதன் இன்று பணி ஓய்வு பெற்றார். கடந்த 1990ஆம் ஆண்டு காவல்துறையில் தன்னை இணைத்துக் கொண்ட அவர் 34 ஆண்டுகள் தொடர் காவல்துறையில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து இன்று பணி ஓய்வு பெற்றார். இதையடுத்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்ற உபச்சார விழாவில் அவர் காவலர்களுடைய அணிவகுப்பு மரியாதை மற்றும் கொடி மரியாதையும் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் இங்கு கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் சங்கர் ஜிவால் மற்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் ஆகியோர் பணி ஓய்வு பெற்ற ஏ.கே. விஸ்வநாதன் அவர்களுடைய இத்தனை ஆண்டு காலம் அவர் பொறுப்பேற்று நடத்தி முடிக்கப்பட்ட பல்வேறு பணிகள் குறித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இதுபோன்று இருக்கக்கூடிய நிலையில் வரும் காலங்களில் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து சிறப்பாக பணியாற்றி அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். இதையடுத்து இறுதியாக உரையாற்றிய ஏ.கே. விஸ்வநாதன் தான் இன்று கடைசியாக காவல்துறையில் பணியில் இருந்து ஓய்வு பெறுவதை அடுத்து இது மட்டுமல்லாமல் கடைசி நாளாக இன்று தன்னுடைய அந்த உபச்சார விழாவில் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய காவலர் உடை அணிவது தன்னுடைய பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் சிறிது கண்ணீர் மல்க அவர் இறுதி உரையை ஆற்றி முடித்தார்.